நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வேட்பாளர் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் புதுக்கோட்டையில் குக்கர் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்தவர்களுக்கு வெடிவெடித்து ஆடல் பாடலுடன் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மச்சுவாடி பகுதியில் உள்ள கோவிலில் சிறப்பு பூஜை நடத்திய பின் வாக்குகள் சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அமமுக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், OPS அணியினர், பாட்டாளி மக்கள் கட்சி என கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தாதாங்குப்பம் தொடங்கி கொரட்டூர், பட்டரவாக்கம், மாதனாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்த நிலையில் பிரச்சாரத்தில் வேட்பாளர் TR பாலுவுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சார நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கும்பகோணம் அருகே வங்காரம்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர மகா காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்பட பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதன் பின்பு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ரிஷிவந்தியம் தொகுதியில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் வருகிற 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் அனல் பறக்கும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து பகண்டை கூட்டுச்சாலை, அரியலூர், தொழுவந்தாங்கல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் வாக்கு சேகரிக்க வந்த மலையரசனுக்கு பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கொண்டசமுத்திரம் ஏரி உள்ளது. இந்த ஏரியை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் வளர்ந்துள்ளன. தற்போது நிலவி வரும் கடுமையான வெயில் காரணமாக ஏரியிலிருந்து தண்ணீர் வடிந்துவிட்ட நிலையில் ஏரி மைதானம் போல காட்சியளிக்கிறது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மது வாங்கி வந்து ஏரியில் அமர்ந்து குடிக்கின்றனர். இந்த நிலையில் மது போதையில் சிலர் அங்குள்ள பனை மரங்களுக்கு தீ வைத்துள்ளனர். கடுமையான வெயிலுக்கு பனை ஓலை காய்ந்து போன நிலையில் மரங்கள் பற்றி எரிய தொடங்கியுள்ளன. இதனை பார்த்தவர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவம் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 100க்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்து நாசமானது. இதனை கண்டு கண்ணீர் விட்ட ஊர் பொதுமக்கள் மது பிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ள நிலையில் போலீசாரோ, வருவாய்த்துறையோ, ஊரக வளர்ச்சித்துறையோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக உரிய ஆவணங்களின்றி எடுத்து சென்ற 93,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பைரவர் கோவில் அருகே தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பூங்காவனம் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அப்துல் காசிம் மற்றும் பழனியப்பன் ஆகிய இருவரும் புதுக்கோட்டை நோக்கி இருசக்கர வாகனத்தில் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 93,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து பறிமுதல் செய்த பணத்தை திருமயம் தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 85 வயது நிரம்பிய முதியவர்கள் 164 பேர் மற்றும் 112 பேர் மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 276 பேருக்கு தபால் வாக்கு பதிவு நடைபெற்றது. இதற்காக தேர்தல் ஆணையம் 6 குழுக்களை நியமித்து 6 குழுக்களுக்கும் ஒவ்வொரு பகுதியாக பிரிந்து சென்று தபால் வாக்கு பதிவு செய்ய விருப்பம் தெரிவித்திருந்த முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு நேரில் சென்று தபால் வாக்குகளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டியில் வாக்குச்சீட்டு மற்றும்
பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் அடங்கிய உரை போடப்பட்டது. போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.